அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெரியாரை போற்றுவோம் என கூட்டத்தில் சீமான் உரையாற்றியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மயிலாடுதுறையில் நடைபெற்ற கூட்டத்தில் பெரியாரை போற்றுவோம் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த அந்த பேச்சினை தற்போது பார்க்கலாம். அறிவு சமூகமே, இவர்களுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார். எப்படி பெரியார்? எப்படி பெரியார்? ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, எல்லா மாநில தலைவர்களையும் நாட்டின் பெரும்பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்றை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று தந்த மகான் நம்முடைய தாத்தன் ஆனமுத்து வழியிலே. ஆனமுத்து யார்? பெரியார். அவர் வழியிலே அவர் போட்ட அடிச்சுவட்டிலே பயணித்து தமிழ் பேயின மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை, இடப்பகிர்வை பெற்றுத்தர போராடி 20 பேர் அந்நிய மறவர்கள் இன்னுயிரை ஈர்ந்து போராட்டத்தை தமிழ்நாட்டை உறைய வைத்து போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியவர் நம்முடைய தகப்பன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். தமிழ் பேருக்கு பெரியார். 85 வயது. 85 வயது. எவன் செய்வான்? தெருவிலே இறங்கி தமிழை தேடி என்று தெருவிலே நடைபயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய ஐயா ராமதாஸ், தமிழ் பேரினத்தின் பெரியார். அடங்கமல் அத்துமீறு திமிரியடு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்திப்பிக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை கிளர்ந்தெழுத செய்து அமைப்பால் திரள்வோம் என்ற அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம், பாராளுமன்றத்துக்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார். அவருக்கு வேண்டுமானா ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார். மயிலாடுதுறையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றியதை பார்த்தோம். அதில் பெரியார் என்பவர் ஈவேரா அல்ல, ராமதாஸ், திருமாவளவன் போன்றோர் என்று ஒரு பட்டியலை அவர் வாசித்திருக்கிறார். அதேபோல 4 தொகுதிகளுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களையும் அவர் அறிவித்திருக்கிறார்.